ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு? எல்லாத்துக்குமே தான். புரியல. வெண்ணிலாவோட வாழ்க்கையில நீங்க இவ்ளோ அக்கறை காட்டுறது, நடந்துக்கிறது, அவ கல்யாணத்தை பத்தி இவ்ளோ பொறுப்பா பேசுறது எல்லாத்துக்குமே தாங்க. நான் என்ன செஞ்சேன்? எல்லாமே நீ தான் செஞ்ச. அவளை காப்பாத்துனது, அவளுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அவளை இங்க கூட்டிட்டு வந்தது, இப்ப அவளுக்கு நீ மாப்பிள்ளை பார்த்த வரைக்கும் எல்லாமே நீ தான் செஞ்சிருக்க. இதுல என் பங்கு எங்க இருக்கு கண்மணி? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இதெல்லாம் நீங்க இல்லாம எப்படி நடந்திருக்கும்? அவ ஒரு பெரிய ஆபத்துல இருக்கான்னு கண்டுபிடிச்சது மட்டும்தான் நான். நீங்க வராம அவளை காப்பாத்திருக்க முடியுமா? நீங்க மட்டும் பாட்டிய கன்வின்ஸ் பண்ணாம போயிருந்தா அவளால இந்த வீட்ல இப்படி தங்கி இருக்க முடியுமா? அவளுக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே போய் அவளுக்காக அழகா ஒரு புடவைய வாங்கிட்டு வரீங்க. இந்த காலத்துல யார் இந்த மாதிரி எல்லாம் இருப்பா? ஆனா இதெல்லாம் நான் அவளுக்காக செய்யல கண்மணி, உனக்காக தான் செஞ்சேன். இருக்கலாங்க, யாருக்காக செஞ்சா என்ன, செஞ்சீங்கல்ல, அதான முக்கியம். அதனாலதான் இப்ப அவ நல்லா இருக்கா. ஷிஷு, எங்க எங்க என்னாச்சுங்க? ஏதோ என்ன? கண்ணுல தூசு விழுந்த மாதிரி உறுத்துது. ஷோ, கண்ணை கசக்காதீங்க, காட்டுங்க. ஹலோ, யாரு? என்கிட்ட இருந்து கால் வரணும் எதிர்பார்த்திருக்க மாட்டேல்ல? எக்ஸ்கியூஸ் மீ, யாருன்னு சொல்லுங்க. என்ன வெண்ணிலா, என் குரல் உனக்கு தெரியலையா? அதுக்குள்ள என்ன மறந்துட்ட பாத்தியா? நான் தான் பேசுறேன். ஐ எம் சாரி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. முதல்ல உங்க நேம் சொல்லுங்க, இல்லைன்னா நான் கால் கட் பண்றேன். ஹலோ ஹலோ ஹலோ, இரு வெயிட் வெயிட், என்ன டென்ஷன் ஆகாதமா? நான் தான் சக்தி பேசுறேன். எந்த சக்தி? உன்னை பார்த்த உடனே என் மனசை தொலைச்ச சக்தி, உன்னோட பேருக்கு பின்னாடி இணைய போற சக்தி, உன்னை காலம் பூரா தாங்க போற சக்தி, உன் சக்தி வேல் தான் பேசுறேன் வெண்ணிலா. ஐ எம் சாரி, உங்ககிட்ட எனக்கு பேச இஷ்டம் இல்ல. இந்த கண்மணி எதுக்கு என் நம்பர் இவனுக்கு கொடுத்தா? ஐயோ, இதெல்லாம் தேவையா எனக்கு? நடக்கவே நடக்காது, முடியாதுன்னு சொன்னா கூட விட மாட்டானுங்க போல இருக்கே. ஏன் தான் இப்படி இருக்கானுங்களோ தெரியல. நமக்கு என்ன மானமா ரோஷமா, மறுபடியும் பண்ணுவோம். ஹலோ, எதுக்கு இப்படி தூங்குற நேரத்துல கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? பின் என்ன பண்றது, உன்னை பார்த்துட்டு போனதுல இருந்து எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதே. லுக் மிஸ்டர் சக்தி, எனக்கு இது சரியா படல. எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா விட்டுருங்க. இன்னொரு தடவை எனக்கு கண்ட நேரத்துல கால் பண்ணி தொல்லை கொடுக்காதீங்க. ஓகே ஓகே ஓகே, அப்ப காலையில ஒரு 8 மணிக்கு பண்ணட்டா? பொசுக்கு பொசுக்குன்னு கட் பண்ணிடுறா. கோவமா பேசினாலும் அவ குரல் சம ஸ்வீட்டா இருக்கே. நமக்கு இருக்கிற டென்ஷன்ல புதுசா இவன் வேற. இதுக்கெல்லாம் காரணமே இந்த கண்மணி தான். ஆனா கண்மணி இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா கண்டிப்பா நம்ம கிட்ட சொல்லி இருப்பான். இத நமக்கு சஸ்பென்ஸா பண்ணிருக்கானா, அப்போ கண்டிப்பா இது அவளோட பிளான் இல்ல. அன்பு, வெண்ணிலா மெசேஜ் பண்ணிருக்கா. எதுக்கு இந்த நேரத்துல எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கா? ஏதோ வாய்ஸ் நோட் மாதிரி இருக்கு. கண்மணி இல்ல. அன்பு, என்ன தூங்க விடாம பண்ணிட்டு நீங்க மட்டும் எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? நான் உங்களோட கொஞ்சம் பேசணும்.
இப்பவே பேசணும். உங்களுக்காக நான் பால்கனில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உடனே கிளம்பி வாங்க. இன்னும் 2 நிமிஷத்துல நீங்க வரலனா அப்புறம் நான் உங்க ரூமுக்கு வந்துருவேன். என்னடா அது? ச்சே. ஏன் இப்படி பண்றா? சரி, போயிட்டு வருவோம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? எதுக்கு கண்ட நேரத்துல எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏன் இது உங்களுக்கு எரிச்சலா இருக்கா அன்பு? பார்த்தா எப்படி தெரியுது? அத நான் சொல்லணுமா? அப்பா அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். புரியல. உங்களுக்கு புரியும், ஆனா வேணும்னே புரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, இது தேவையில்லாத பேச்சு. எதுக்கு உடனே பேசுன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு அதை முதல்ல சொல்லு. கண்மணி வரத்துக்குள்ள நான் ரூமுக்கு போய் ஆகணும். இன்னும் எத்தனை நாளைக்கு அன்பு நீங்க இப்படி பயந்துட்டு இருக்க போறீங்க? டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ பேச வந்த விஷயத்த சொல்லிட்டேன்னா நான் போயிட்டே இருப்பேன். ஆனா உங்களை என்னால அப்படி விட முடியாது. முட்டாள்தனமா உளராத. நீ இதை தான் பேச போறேன்னா அதை கேட்கற நிலைமையில் நான் இல்ல. அன்பு, என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுட்டு நீங்க இங்க இருந்து தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா? இது நியாயமா அன்பு? நான் என்ன பண்ணேன்? இதெல்லாம் உங்க பிளான் தானே? எது? அந்த சக்தி என்ன பொண்ணு பார்க்க வந்தது. எனக்கு வேற வேலை இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இத பாரு, அது கண்மணி உன்னோட நல்லதுக்காக செஞ்சது. அப்ப அந்த புடவைய என்கிட்ட கொடுத்து ஈவினிங் இத கட்டிட்டு ரெடி ஆறுன்னு சொன்னது? அது கண்மணி உங்ககிட்ட கொடுக்க சொன்னா நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். மத்தபடி நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நடிக்காதீங்க அன்பு. கண்மணியையும் உங்க அம்மாவையும் ஏமாத்துற மாதிரி ஈஸியா என்ன ஏமாத்திடலாம்னு நினைக்கிறீங்களா? இத பாரு, யாரையும் ஏமாத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்ப உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்னு சொல்லலாமா? அன்பு, உங்க மனசுல இருக்கிறது நான் தான் எனக்கு தெரியும். அது உங்க மனசாட்சிக்கும் இன்னும் நல்லா தெரியும். ஆனா உங்க அம்மாக்கு பயந்துட்டு தானே இப்படி அவசர அவசரமா எனக்கு கல்யாண ஏற்பாட்டை பண்றீங்க. நீ மறுபடியும் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. நீங்க தான் உங்களுக்கும் எனக்கும் நடக்க வேண்டியதை விட்டுட்டு தேவையில்லாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. இத பாரு, உன்னோட யூகத்துக்குலாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது வெண்ணிலா. அப்ப என்னாலையும் இதெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்ப நான் என்ன பண்ணணும்ன்ற? இந்த கல்யாணத்தை உடனே ஸ்டாப் பண்ணுங்க. எனக்கு இதுல இஷ்டம் இல்ல. ஏன்? அந்த சக்தி என்ன கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். என்னால தாங்க முடியல. எனக்கு அவ்வளவு கடுப்பா இருக்கு. இத பாரு, நீ நினைக்கிறது நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியாச்சு. மறுபடியும் அதை பத்தி தான் நீ பேசுறனா எனக்கு அதை பேச விருப்பம் இல்ல. இப்போ உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். அந்த சக்திக்கு உன்னை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. இங்க பாரு, அதனால தான் உனக்கு ஃபோன் பண்றான். இதுக்கு பேரு டார்ச்சர் கிடையாது, உன் மேல வச்சிருக்கிற அன்பு. 2 பேரும் நிஜமா சரியான ஜோடியா இருப்பீங்க. சொல்றத புரிஞ்சுக்க. அவங்ககிட்ட மனசை விட்டு பேசு. கண்டிப்பா உனக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா கல்யாணம் வச்சுக்கலாம். என்ன அன்பு, விளையாடுறீங்களா? யாரோ ஒருத்தனை புடிச்சிட்டு வந்து என்ன பொண்ணு பார்க்க வச்சுட்டா நான் உங்களை விட்டுட்டு அவன் கூட போயிடுவேன்னு நினைச்சீங்களா? நீங்களும் அவனும் ஒன்னாயிடுவீங்களா அன்பு? நீங்க யார கூட்டிட்டு வந்தாலும் என் மனசுல உங்களை மீறி வேற யாரும் நுழைய முடியாது. உங்களை மறந்துட்டு வேற ஒருத்தனை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறினா அது நீங்க கட்டுற தாலியா மட்டும்தான் இருக்கும். உங்களை தவிர வேற யாரும் என் கழுத்துல தாலி கட்ட முடியாது.